நகைச்சுவை நடிகர்கள் தெரியும், வடிவேலு, விவேக்கு அப்படின்ற மாதிரி. நகைச்சுவைக்கு ஒரு எழுத்தாளர் இருந்திருக்கிறாரு பாருங்க, அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். செப்டம்பர் 8 திங்கட்கிழமை. பிரபல நகைச்சுவை எழுத்தாளரும் ஜனரஞ்சக எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் பிறந்த தினம் என்று. கும்பகோணம் அடுத்த திருவிடை மருதூரில் 1913 பிறக்கிறார். முதலுலகு போர் தொடங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். அங்குள்ள திருவாவடுதுறை ஆதீன உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சாரணர் படைத்தலைவர் கோபாலசாமி நிறைய கதை சொல்வார், கதை கூறச் சொல்லி மாணவர்களை ஊக்குவிப்பார். ஆனால் அதனால் இவருக்கும் கதையில் ஆர்வம் உண்டானது. கும்பகோணம் அரசு கல்லூரியில் BA பட்டம் பெற்றார். ஆங்கில பேராசிரியர் மூலம் இலக்கியத்தில் நாட்டம் ஏற்பட்டது. சிறிது காலம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். ஆனந்த விகடன் இதழில் 21 வயதில் துணை ஆசிரியராக சேர்ந்தார். 1942 முதல் 1957 வரை அதன் நிர்வாக ஆசிரியராக இருந்தார். விகடனில் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், நூற்றுக்கணக்கான நகைச்சுவை கட்டுரைகள், 20க்கும் மேற்பட்ட தொடர்களை எழுதியிருக்கிறார். தேவன் என்ற புனைப்பெயரில் எழுதினார். துப்பறியும் சாம்பு இவரது பிரபலமான பாத்திர படைப்பு. அந்த வரிசையில் மட்டும் 50 கதைகள் எழுதியிருக்கிறார். இவரது பல படைப்புகள் சின்னத்திரையில் தொடர்கதைகளாக வெளிவந்தன. கோமதியின் காதலன் திரைப்படமாக வந்தது. மிஸ் ஜானகி, மிஸ்டர் வேதாந்தம், ஜஸ்டிஸ் ஜெகநாதன், கல்யாணி, மைதிலி போன்ற நாவல்கள் மேடை நாடகங்களாக அரங்கேறின. தான் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் குறித்து கட்டுரை எழுதினார். அவை 5 நாடுகளில் 60 நாள் என்று புத்தகமாக வெளிவந்தது. நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றி இவர் விரிவாக படைத்த ஜஸ்டிஸ் ஜெகநாதன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக, சென்னை ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு சங்கம் இருந்திருக்கு, 2 ஆண்டுகள் 2 முறை பதவி வைத்திருக்கிறார். 2 ஆண்டுகள் இல்லை, 2 முறை பதவி வைத்திருக்கிறார். நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள், பொதுவாக மக்கள் வாழும் போக்கு, அன்றைய நாட்டு நிலவரம் ஆகியவை குறித்து மிகவும் நேர்த்தியாகவும் எளிமையான நகைச்சுவையோடும் இருப்பது இவரது படைப்புகளின் சிறப்பம்சம். குழந்தைகளின் அற்ப சந்தோஷங்கள், துக்கங்கள் மட்டுமல்லாது வயதானவர்களின் மகா அற்ப சுகதுக்கங்களை கூட அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடியவர் தேவன் என்று பாராட்டியிருக்கிறார் கல்கி. ஆங்கில கதைகள் மட்டுமே படித்தவர்களை கூட தன் இயல்பான நகைச்சுவை கலந்த எழுத்து மூலம் தமிழுக்கு இழுத்தவர் என்று போற்றப்பட்டார். வாசகர்களால் அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர். தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்ரன் இவரை பாராட்டியிருக்கிறார். தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கன்ஸ். நகைச்சுவை கட்டுரைகள், கதைகள், அபாரமான குடும்ப நாவல்கள் என அனைத்து வகைகளையும் அனாயாசமாக கையாண்டவர். சரளமாக நடத்தும், எந்தவித சிந்தனையும் இல்லாமல் சரளமாக. பத்திரிகை துறையில் அவர் கையாளாத உத்திகளே இல்லை. அனாயாசமான எளிதாக கூட சொல்லலாம். பத்திரிகை துறைகளில் அவர் கையாளாத உத்திகளே இல்லை. தனித்துவம் வாய்ந்த படைப்பாளி. 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு கதைகள், நாவல்கள், கட்டுரைகள் எழுதி குவித்தார். உழைப்பால் உயர்ந்தவர், எழுத்தாளர் வளர்ந்தவர், பழகுவதற்கு எளிமையானவர். உலக விஷயங்களை ஜனரஞ்சகமாக, யதார்த்தமாக, கதைப்போக்காக மாற்றி உள்ளங்களில் புகுந்து குதூகலமடைய செய்தவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட தேவன் வெறும் 44 வயசு இருந்திருக்கிறாரு. 1957 நம்மளை விட்டு நீங்கிறார். பிரபல நகைச்சுவை எழுத்தாளர். முக்கியமான ஆளுமைகள்லாம் சீக்கிரம் போயிடுறாங்க, என்ன காரணம்னே தெரியல. இதில் ஒரு முக்கியமாக தமிழ் எழுத்துலகின் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்ரன் இவரை பாராட்டியிருக்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பிரபல நகைச்சுவை எழுத்தாளர், ஜனரஞ்சக எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவனான, ஜனரஞ்சக எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவரான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் பிரபல நகைச்சுவை எழுத்தாளர். செப்டம்பர் 8 திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவிடை மருதூரில் 1913 பிறந்தார். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கோமதியின் காதலன், மிஸ் ஜானகி, மிஸ்டர் வேதாந்தம், ஜஸ்டிஸ் ஜெகநாதன், கல்யாணி, மைதிலி போன்ற நாவல்கள் மேடை நாடகங்களாக அரங்கேறியிருக்கிறது. 5 நாடுகளில் 60 நாட்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட வெளிநாட்டு பயணத்தெல்லாம் பேசியிருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் திங்கட்கிழமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாள் திங்கட்கிழமை கிட்டத்தட்ட செப்டம்பர் 8 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.